வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிராமத்து சுவையில் மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு அது எப்படி செய்யலாங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கருவாடோட டேஸ்ட்டு அந்த மண் சட்டியில் செய்கிறதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இப்போ மண் பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். அதோட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். மண் பாத்திரம் உங்களுக்கு நல்லா பழக அதோட கலர் கொஞ்சம் நல்லா பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ பிளாக் ஆகுதோ அந்தளவு உங்களுக்கு மண் பாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரத்தில் உடஞ்சி போகாது. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறான் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் பொரியணும். இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, பச்சை மிளகா எல்லா காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியவும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சது தான். இப்போ இதை அப்படி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அந்த காய்கறி மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிறது வரை வேகட்டும். நல்ல மசாலா ஸ்மெல்லு போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடை சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கருவாடை சேர்த்துக்கிறோம். கருவாடுலையும் 2 வெரைட்டி கிடைக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கு. இந்த டைமில் தீ அதிகமாக வைக்காமல் அதில் இருக்க தணல்லையே வெந்தாலே உங்களுக்கு போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செஞ்சது ருசியான கிராமத்து ஸ்டைல் மண் சட்டி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.